மண்ணிற்கும் மக்களுக்கும் வணக்கம். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழங்கும் எங்கே செல்கிறது மக்கள் வரிப்பணம், தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள், ஆர்டிஐ மூலம் பெறப்பட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தான் இந்த காணொலியில் மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம். ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை அரசு பணியில் கடமை தவறி லஞ்ச ஊழல் வழக்கில் பிடிபட்டு பணியிடை நீக்க காலத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு வாரி வழங்கப்படும் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் என்று அழைக்கப்படும் பிழைப்பூதியம் பற்றி தான் இந்த காணொலி. லஞ்ச ஊழல் வழக்கில் கையும் களவுமாக பிடிபடும் அரசு பணியாளர்கள் எந்தவித அலுவலக பணியையும் செய்யாமல், அதாவது பூஜ்ஜிய பங்களிப்பில் வீட்டில் இருந்தபடியே 75% ஊதியத்தை பெறுகிறார்கள். விசாரணை என்ற பெயரில் வழக்கை நீட்டித்து காலத்தை கடத்தி வழக்கின் தன்மை நீர்த்து பணி ஓய்வு கால வயதை தொட்டவுடன் பிடித்தம் செய்யப்பட்ட 25% தொகையையும் பெற்று மக்களாகிய நமது வரிப்பணத்தில் சுகபோகமாக வாழ்கிறார்கள். பணியிடை நீக்கம், பிழைப்பூதியம் பற்றி அரசாணைகள் சொல்வது என்ன, அரசு பணியாளர்கள் செய்வது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு பணியிடை நீக்கம் என்றால் என்ன, பிழைப்பூதியம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். தற்காலிக பணி நீக்கம், பணியிடை நீக்கம் என்றால் என்ன? அரசு பணியில் இருக்கும் ஊழியர் மீது ஒழுங்கற்ற நடத்தை அல்லது குற்றச்சாட்டுகள் எழுந்தால் குற்றம் செய்தவராக கருதப்படுபவரை அவர் செய்த குற்றத்தன்மையை பொறுத்து தொடர்ந்து அரசு பணி புரிவது அரசு பணிக்கும் அலுவலக நடைமுறைக்கும் குந்தகம் விளைவிக்கும் என்று கருதும் பட்சத்தில் அந்த அரசு பணியிலிருந்து அவரை தற்காலிகமாக விலக்கி வைக்கும் நடைமுறையை தான் தற்காலிக பணி நீக்கம் என்று சொல்கிறோம். அப்படி தவறிழைக்கும் பணியாளர்கள் மீது 2 விதமான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்க முடியும். 1 நீதிமன்ற நடவடிக்கை, 2 துறை ரீதியான நடவடிக்கை. இதில் நீதிமன்ற நடவடிக்கை என்பது சாட்சியங்களின் அடிப்படையில் சிறிதும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கணும். இதுவே துறை ரீதியான நடவடிக்கையில் சாட்சியங்களின் உறுதித்தன்மை மேம்போக்காக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்திருப்பார் என்று நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகையாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தண்டனையை கொடுக்க முடியும். அடுத்து பிழைப்பூதியம் என்றால் என்ன என்பதையும் பார்த்திடலாம். அந்த வார்த்தையோட பொருளுக்கு ஏற்ப கடமை தவறி பணியிடை நீக்கத்தில் உள்ள அரசு ஊழியர்களின் பிழைப்பிற்காக வழங்கப்படும் ஊதியம் பிழைப்பூதியம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் அடிப்படை விதிகளின்படி பணியிடை நீக்கத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பிழைப்பூதியம் பணியிடை நீக்கத்தின் முதல் 6 மாதங்களுக்கு அடிப்படை ஊதியத்திலிருந்து 50% வரை பிழைப்பூதியமாக வழங்கப்பட வேண்டும். தகுந்த காரணமின்றி 6 மாதங்களுக்கு மேல் பணியிடை நீக்கம் நீட்டிக்கப்படக்கூடாது. 6 மாதங்களுக்கு மேல் பணியிடை நீக்கம் தொடர்ந்தால் பணியிடை நீக்க ஊழியரால் அந்த காலதாமதம் ஏற்படாத பட்சத்தில் அடிப்படை ஊதியத்திலிருந்து 75% வரையிலும், பணியிடை நீக்க ஊழியரால் காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் அடிப்படை ஊதியத்திலிருந்து 25% வரையிலும் பிழைப்பூதியமாக நிர்ணயிக்க வேண்டும். மேலும் பணியிடை நீக்க காலத்தில் இருக்க அரசின் வெவ்வேறு பிரிவுகளை சார்ந்த ஊழியர்களுக்கும் ஒரே அளவான தொகை பிழைப்பூதியமாக வழங்கப்படுவது இல்லை என்பதை மக்களாகிய நாம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா பிழைப்பூதியம் என்ற பெயரில் வாரி இறைக்கப்படும் பெரும் நிதி மக்களாகிய நம்மளுடைய வரிப்பணம் தான். என்னங்க சார் உங்கள் சட்டம்? அரசாணைகள் சொல்வது என்ன, அரசு பணியாளர்கள் செய்வது என்ன? பணியிடை நீக்கம், பிழைப்பூதியம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைக்கான கால வரம்பு குறித்து எண்ணற்ற அரசாணைகள், சுற்றறிக்கைகள், கடிதங்கள், நீதிமன்ற உத்தரவுகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நடைமுறையில என்ன நடக்குது? வாங்க அரசாணைகளையும் பார்ப்போம், நடைமுறை அவலத்தையும் பார்ப்போம். குற்றம் சாட்டப்பட்ட பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்கள் மீது துறைசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் ஏன் இவ்வளவு தாமதம்? இப்படி கேட்கும்போது பெரும்பாலான ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்களோட பதில், வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, அல்லது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய விழிப்புணர்வு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை நிலுவையில் இருக்கு என்கின்ற சமாளிப்புகள் தான்.
மக்களை ஏமாற்றி குற்றத்திற்கு துணை போகும் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்கள், விசாரணை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்கும் 28/3/2008 தேதியிடப்பட்ட அரசு கடித எண் 54196 விளக்கம் தான் பதிலா திரும்பவும் சொல்ல வேண்டி இருக்கு. ஒவ்வொரு குற்ற வழக்குக்கும் சூழலுக்கு ஏற்ப அதன் தனித்துவமான பின்னணியை கொண்டுள்ளதால் அனைத்து வழக்குகளுக்கும் பொதுவான வழிமுறையை கையாள வேண்டியது கிடையாது. கடுமையான குற்ற வழக்குகளை தவிர்த்து பிற வழக்குகளுக்கான துறைசார் நடவடிக்கையை நீதிமன்ற விசாரணையை காரணம் காட்டி நிறுத்தவோ தள்ளி போடவோ வேண்டியது இல்லை. நீதிமன்ற விசாரணையும் துறைசார் நடவடிக்கையும் வெவ்வேறான மாண்புகளை அடிப்படையாக கொண்டிருப்பதால் துறைசார் நடவடிக்கையை கால தாமதமின்றி எடுக்க வேண்டும். நீதிமன்ற நடவடிக்கைக்கும் துறைசார் நடவடிக்கைக்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. நீதிமன்ற நடவடிக்கை சாட்சியங்களின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் துறை ரீதியான நடவடிக்கையோ சாட்சியங்களின் உறுதித்தன்மை மேம்போக்காக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்திருப்பார் என்று நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகையாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தண்டனை விதிக்க வழி செய்கிறது. 2008 தேதியிடப்பட்ட இந்த அரசாங்க கடிதம் இன்னும் காகிதத்துல தான் இருக்கு, நடைமுறைக்கு வரலங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். 6/7/2022 தேதியிடப்பட்ட அரசாணை எண் 66 துறைசார் நடவடிக்கை தாமதத்தை அடிக்கோடிட்டு தான் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது லஞ்ச வழக்குகள்ல துறைசார் நடவடிக்கை மேற்கொள்ள நேரடி ஆதாரங்கள் அவசியம் இல்லை என்றும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆதார அடிப்படையில அரசு ஊழியரை குற்றவாளியாக அறிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சரி, பணியிடை நீக்கம் அதற்கான கால வரம்பு பிழைப்பூதியம் குறித்து 4 ஆகஸ்ட் 2022 மனிதவள மேலாண்மை துறை பிறப்பித்துள்ள அரசாணை எண் 81 கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். காரணம், இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னும் பணியிடை நீக்க அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியம் பல கோடின்னு RTI தகவல்கள் சொல்கின்றன. கீழ்கண்ட 7 ஆவணங்களோட அடிப்படையில தான் தமிழக அரசாணை எண் 81 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையால 22/12/1987 வெளியிடப்பட்டுள்ள கடித எண் 1118, 30/1/1996 பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணை எண் 40, 23/7/2015 வெளிவந்த கடித எண் 13519, 26/4/2016 வெளிவந்த கடித எண் 43, 15/9/2021 வெளிவந்த சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவுகள், 22/4/2022 வெளிவந்த தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்குரைஞர் கடிதம், 26/4/2022 வெளிவந்த தமிழக அரசு தலைமை வழக்குரைஞர் கடிதம் ஆகிய ஆவணங்களின் தொகுப்பாக தான் அரசாணை எண் 81 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்சொன்ன ஆவணங்களோட முக்கிய சாராம்சத்தை சுருக்கமா சொல்றோம். அரசு கடித எண் 1118 விசாரணை அதிகாரிகள் மற்றும் தீர்ப்பு ஆயங்களால் நடத்தப்படும் வழக்கு விசாரணையின் ஒவ்வொரு படிநிலைக்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசாணை எண் 40 விசாரணை அறிக்கைகளை இறுதி செய்வது, பணியிடை நீக்க வழக்கு உள்ள விசாரணைகளை அவ்வப்போது மறு ஆய்வு செய்து அதன் மூலம் பணியிடை நீக்கத்தை திரும்ப பெறணுமா அல்லது தொடரணுமா என்கின்ற அனைத்து படிநிலைக்கும் கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு கடித எண் 13519 விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படாம 3 மாதங்களுக்கு மேல பணியிடை நீக்கம் இருக்கக்கூடாதுன்னு, விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் உரிய ஏற்புடைய காரணத்தோட பணியிடை நீக்கம் நீட்டிக்கப்படணும்னு சொல்றாங்க. பணியிடை நீக்கத்தை திரும்ப பெறுதல் அல்லது நீட்டித்தல் என்பது ஒவ்வொரு வழக்கிற்கும் அதன் தன்மைக்கேற்ப கையாளப்பட வேண்டுமே தவிர பொதுவான வழிமுறையை கடைபிடிக்க கூடாதுன்னு அறிவுறுத்தி இருக்காங்க.
அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்க ஆணை அதிகாரத்தை கூறிய கவனத்தோட செயல்படுத்தணும். காரணம், பணியிடை காலத்துல பணியே செய்யாம பூஜ்ய பங்களிப்புல இருக்கும் அரசு ஊழியருக்கு பிழைப்பூதியம் என்கின்ற பெயரில் நீண்ட காலமாக 50 முதல் 75% ஊதியம் வழங்கப்படுது. ஆகையால சம்பந்தப்பட்ட பணியாளரோட அனைத்து தொடர்புடைய காரணிகளையும் பரிசீலனை செய்து பொது நலனுக்காக மற்றும் நியாயமான முடிவின் அடிப்படையில் மட்டுமே பணியிடை நீக்க ஆணை பிறப்பிக்கப்படணும். அரசு ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்படும் பட்சத்தில் அவர் மீதான விசாரணை உடனடியாக துவங்கப்பட்டு 6 மாத காலத்துக்குள்ள துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்கணும். பணியிடை நீக்கம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு வழக்கின் விசாரணையாக பரிசீலனை செய்யப்படும் பட்சத்தில் விசாரணையை முடித்து 1 வருட காலத்திற்குள் அறிக்கைகளை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கணும். பணியிடை நீக்கம் 6 மாத காலத்திற்கு மேல் நீட்டிக்கும் பட்சத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அதன் விசாரணை நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அனுப்பணும். சரியான காரணமின்றி நடவடிக்கையை காலதாமதம் செய்யும் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் மீதும் விசாரணை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேற்சொன்னவற்றை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க அரசாணை 81 இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனமா பாருங்க. குற்றம் சாட்டப்பட்டு பணியிடை நீக்கத்துல இருக்கும் அரசு ஊழியர் மீது துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அரசாணை சொல்லும் கால வரம்பு. தவறு செய்த அரசு ஊழியர் மீது குற்ற அறிக்கை பதிவு செய்ய 15 நாட்கள். குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் சம்பந்தப்பட்ட பதிவேடுகளை ஆய்வு செய்து குற்ற அறிக்கைக்கு தனது எழுத்து வடிவ விளக்கத்தை அளிக்க 30 நாட்கள். விளக்கம் பெற்ற பின் விசாரணை அதிகாரி தேவைப்படும் பட்சத்தில் விசாரணை அதிகாரியை நியமனம் செய்ய 7 நாட்கள். விசாரணை அதிகாரி தனது விசாரணையை முடித்து விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க 30 நாட்கள். விசாரணை அறிக்கை பெற்ற பின் அதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரின் முடிவை அறிவிக்க 10 நாட்கள். விசாரணை அறிக்கையின் மீது குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரின் மேல் விளக்கத்தை பெற 15 நாட்கள். தேவைப்படும் ஒரு சில அரசு துறைகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் கருத்தினை கேட்க 30 நாட்கள். இவை அனைத்தையும் முடித்த பின் இறுதி ஆணையை பிறப்பிக்க அரசு அல்லாத ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் எனில் 7 நாட்களுக்கு உள்ளும், தலைமை செயலகத்துறை எனில் 30 நாட்களுக்கு உள்ளும் துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கான இறுதி ஆணையை பிறப்பிக்க வேண்டும். பணியிடை நீக்கம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரக விசாரணை எனில் கால வரம்பு. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் வழக்கு விசாரணையை நடத்தி இறுதி அறிக்கையை விழிப்புணர்வு ஆணையத்தின் மூலம் அரசிற்கு அனுப்ப 1 வருடம். தீர்ப்பாயம் விசாரணைகளை நடத்தி அதன் முடிவுகளை தலைமை செயலகத்துறைக்கு அனுப்ப 1 வருடம். தீர்ப்பாய அறிக்கை பெறப்பட்டதும் அரசு துறை தலைமைகளால் இறுதி உத்தரவு வெளியிட 4 மாதங்கள். ஆக பணியிடை நீக்கத்தில் உள்ள அரசு ஊழியர் மீது துறைசார் ஒழுங்கு நடவடிக்கையை அதிகபட்சம் 6 மாதத்திற்குள்ளும், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு வழக்கு விசாரணையை 1 வருடத்திற்குள்ளும், தீர்ப்பாய விசாரணை மற்றும் இறுதி ஆணையை அதிகபட்சம் 1 வருடம் 4 மாதத்திற்குள்ளும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அரசாணை 81 சொல்கிறது. ஆனால் நடைமுறை அவலம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? தொடர்ந்து அடுத்த காணொளியை பாருங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நமக்கு கிடைத்த தரவுகளின்படி தவறு செய்துவிட்டு உங்க வரிப்பணத்துல சுகபோகமாக வாழும் அந்த பணியிடை நீக்க அலுவலர் உங்கள் பகுதியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம்.